Taste the Daily. திண்டுக்கல் மாநகராட்சியில் 4 கோடியே 66 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். திண்டுக்கல்லில் எழுச்சி உரையாற்றிய புரட்சி தமிழர் திமுக மேயர் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் ஊழல் மலிந்துள்ளதாகவும் அவற்றின் மீது அதிமுக ஆட்சியில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். கஷ்டப்பட்டு வரி கட்டினா அந்த வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற கும்பல் திமுக கும்பல். உண்மைதானே? பத்திரிகையில செய்தி வந்ததுல இந்த 4 கோடி 66 லட்சம் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியிலே முறைகேடு நடந்ததாக இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக நிர்வாகத்தில் இப்படி கோளாறு ஏற்பட்டு இவர்களே வழக்கு போட்டு இந்த அதிகாரி சில பேர் கை செஞ்சப்பட்டிருக்காங்க. இது உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இங்கதான் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கிளம்பிட்டாங்க. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்குது மிச்சனும், எரியிற வீட்டில் பிடுங்குவது லாபம். அப்படி திமுக கட்சிக்காரன் எங்கெங்கெல்லாம் மேயரா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஊழல். கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க, அங்க இருக்கிற மேயர் அங்க இருக்கிற கவுன்சிலருக்கு பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை மாத்தி இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் அங்க இருக்கிற ஆளுங்கட்சி மேயர், திமுக ஆளுங்கட்சி கவுன்சிலர், அங்க வர்ற பணத்தை பிரிப்பதில் பிரச்சனை, அங்க பிரச்சனை. திருநெல்வேலி அங்க இருக்கிற மாநகராட்சி, அங்க இருக்கிற கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுறாங்க, அங்க பிரச்சனை. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாநகராட்சியில மிகப்பெரிய முறைகேடு. அந்த முறைகேடெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முறையாக விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.